எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கர்த்தரை விசுவாசிக்கிற அனைவரையும் குணமாக்குகிற தேவன் அவர். நம்ம வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 24 ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 25 அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 26 ஆயினும் எலிசா சீதோன் நாட்டிலுள்ள சப்பர்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்படவில்லை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 27 அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசனாகிய நாகமனே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் விசுவாசிக்கிற அனைவரையும் சுகமாக்குகிற தேவன் அவர். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13 ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14 அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 15 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அடுத்து இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 16 ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசையா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17 ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் கர்த்தர் குணமாக்குகிற தேவன். கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிறார். அவரை யார் விசுவாசிக்கிறாரோ அவர்களை எல்லாம் குணமாக்குகிற தேவன் அவர். ஆமேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.